அன்பானவர்களே, இந்த அருமையான புதிய நாளை காணும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலவேளையில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 118 6ஆம் வசனம், Psalm 118 verse 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த காலவேளையில் இந்த வார்த்தையாகப்பட்டது உங்கள் ஒவ்வொருவரும் தேற்றும் ஆற்றும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் தேவாதி தேவன் என் பட்சத்தில் இருக்கும் போது நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதபடிக்கு நான் உன்னை காப்பாற்றி உன்னை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறேன் என்று அன்றாகி இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் நமக்கு அருமையான ஒரு வார்த்தை மூலியமாக நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அநேக துன்மார்க்க மனுஷர்கள், துஷ்ட மனுஷர்கள், வேலை ஸ்தலத்திலும் சரி, படிக்கின்ற ஸ்தலத்திலும் சரி, அது மாத்திரமல்ல நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் நமக்கு விரோதமாக பேசுகிற மனுஷர்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. தேவாதி தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி அவருடைய பாதையில் வழி நடப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், இது உனக்கு முன்பாக நான் சென்று கோணைகளை செவியாக்கி உன்னை செவியான பாதையில் நான் வழி நடத்துவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகையால் நீ பயப்பட தேவையில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 27:1 சொல்லுகிறார், கர்த்தரின் எழுச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் தேவாதி தேவன் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். மிக 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், நான் கீழே விழுந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுக்குள் அன்பானவர்களே, நம்மை சுற்றிலும் பொல்லாத மனுஷர்கள் இருள், தீய மனுஷர்களின் இருள், துன்மார்க்க மனுஷனின் இருள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இருளை நாம் வெல்ல வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற மனுஷன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவனுக்குள் அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, சங்கீதம் 56:9 சொல்லுகிறது, தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நமக்கு அநேக சத்துருக்கள் உண்டு. ஏன் நம்ம சொந்தத்திலே நமக்கு சத்துருக்கள் உண்டு. நம்மை அழிப்பதற்காக அநேக ஜனங்கள் எழும்பி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிற மகனே மகளே, சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த நாளில் நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தரிடத்தில் ஒப்புவிட்டுங்கள். அவர் கரத்தில் எல்லா காரியத்தையும் வைத்து விடுங்கள், அவர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நாம் மனுஷர் மேல அல்ல, மனுஷனை நம்பி அல்ல, மனுஷர் மேல் பாரத்தை வைக்க தேவையில்லை. கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும் போது நிச்சயமாக நம் பட்சத்தில் இருந்து நம்முடைய பாரத்தை எடுத்து போட்டு எல்லா பொல்லாத மனுஷர்களுக்கும், தீய மனுஷர்களுக்கும், துஷ்ட மனுஷர்களுக்கும் நம்மை தப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 56:11 இப்படியாக சொல்லுகிறது, நான் தேவனை நம்பியிருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவரை நம்பியிருக்கும் போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, நம்ம யாரும் ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுக்குள் அன்பான பிள்ளைகள், இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்கிறேன், தேவாதி வார்த்தை கேட்கிற பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் ஒருத்தருக்கும் எந்த மனுஷனுக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை.
கர்த்தாதி கர்த்தருக்கு ஒருவருக்கு மாத்திரம் நீங்க பயந்து அவர் வழியில் நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாக இந்த நாள் தொடக்கம் முதல் இறுதி வரை கர்த்தர் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். எந்த ஒரு துஷ்ட மனுஷனோ துன்மார்க்க மனுஷனோ நம்மை தொடமாட்டான். ஆகையால் நம்மை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். இந்த வார்த்தையின்படி நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்களை அளவுக்கு அதிகமான நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் அப்பா இதோ சங்கீதம் 118:6 பிரகாரம் ஆண்டவரே, இதோ நாங்கள் உமக்கு பயப்பட வேண்டுமே தவிர மனுஷனுக்கு அல்ல ராஜா. அந்த மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான்? ஆம் ராஜா, அந்த உலகத்தில் இருக்கிற உலக பிரகாரம் மனுஷனுக்கு நாங்கள் பயப்படுவதை விட காட்டிடும். ஆண்டவரே, உமக்கு பயந்து உண்மையில் பிரியமாய் இருக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வாதமாக வைப்பீர் ராஜா. ஆண்டவரே, இது அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தைரியத்தினாலும் உற்சாகத்தினாலும் பலத்தினாலும் நிரப்பி அவர்களுக்கு முன்பாகவும் சமூக சென்று வழி நடத்திட்ட தகப்பனே. ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க, ஆசிரியங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். God bless you.